வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது ஒரு 7 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு வீடு வில்லை வீடுங்க இருக்குங்க. அதாவது 7 சென்ட்லேயுமே பார்த்தோம்னா பாதி இடம் காலி இடமாகவும் பாதி இடம் வீடுமாகவே இருக்குங்க. இந்த லேண்டில் 7 சென்ட்லேயும் நல்ல அருமையான வீடுங்க. நல்ல குடியிருக்கிறதுக்கு வில்லை வீடோடையே இருக்குது பாருங்கள். இந்த வீடு தான் பாருங்கள். இதில் வந்து அண்ணன் தம்பிங்க வீடுங்க. அந்த லென்த்தை வந்து ஃபுல் வீடு கிடையாதுங்க. பாதி வீடு வந்து விற்பனைக்கு உள்ளதுங்க, பாதி வீடு வந்து விற்பனைக்கு இல்லாததுங்க. இப்போ காட்டுறது எல்லாமே விற்பனைக்கு உள்ள வீடுங்க. பாருங்கள், இது உள்ளார பாருங்கள், என்ட்ரன்ஸ் பாருங்கள். இந்த படி உள்ளார வழி இருக்கு இல்லைங்க, அதில் நுழைஞ்சமா பாதிங்க. அதேமாதிரி இந்த படியெல்லாம் பாருங்கள். இந்த பக்கம் விற்பனைக்கு உள்ள லேண்டுங்க. இந்த எல்லோ கலருக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அவங்க இன்னொருத்தர் பார்க்கும். இது எல்லாமே இடமெல்லாம் நல்லாயிருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை நீட்டானது. எல்லாமே தண்ணி தொட்டி, பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குங்க. வீட்டுக்குள்ளே எல்லாமே வீடியோ காட்டியிருப்போம் பாருங்கள். உள்ளார பாருங்கள், இப்போ நுழையிறோம். இதுமாதிரி வீடுங்களாம் நல்லா நீட்டாக இருக்குங்க. இது ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு இந்த மாதிரி எல்லாமே வீட்டில் அமைச்சிருக்காங்க. நல்லா ஒரு ஃபேமிலி குடியிருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தெளிவான இடம், நல்ல ஒரு லேண்டு. கிச்சனும் நல்லா நீட்டாக அமைச்சிருக்காங்க. பாருங்கள், ரேட்டு கம்மி தான். என்ன இதெல்லாம் பாருங்கள், கிச்சனெல்லாம் பாருங்கள். கிச்சனு, சிங்கு தொட்டி இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிறதுக்கெலாம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இடம் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குங்க. நார்மலான வீடு, ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லியெலாம் கிடையாதுங்க. ரேட்டு வந்து பார்த்தா மொத்தமாகவே வந்து 7 சென்ட்டுமே சேர்ந்து 14 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. காலி இடமும் வீடும் சேர்ந்துமே சொல்லியிருக்காங்க. மொத்த விலையை 14 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பெருசெல்லாம் ஒன்றும் குறையாதுங்க. அது 14 லட்ச ரூபா பிடிச்சாருன்னு தான் சொல்லியிருக்காங்க, ஃபைனல் ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இடம் முடித்தா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓனரே குடியிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாங்க. பாருங்க, இதுதான் லேண்டு. இப்போ நின்றுருக்காருங்க, அவர் தான் அந்த ஓனரு. இது அவங்க பேர பிள்ளைங்க. இடம் நல்லா இருக்குங்க, ஃபேமிலியோட குடியிருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இடம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் பேசிட்டு பண்ணலாம். அதேமாதிரி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சேலம் ஐயத்தி அப்படின்னு வாழைப்படி செல்லும் வழியிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. டோல்கட்டுக்கு முன்னாடியே இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா பைபாஸ்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பஞ்சாயத்து ஆறு சைட்லேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு ஒரு 300 மீட்டர்லேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. அது பஞ்சாயத்து ரோடு தான், மண் தடம் தான். அது பஞ்சாயத்து ரோடு தான். அது கூடிய சீக்கிரம் தார் ஊற்றிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க. லேண்டு ஓனர் தான் போகிறார், கடப்பாரி எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாரு. சூப்பரான லேண்டு பாருங்கள், இடம் பிடிக்கும். ஏன்னா இடம் அந்த மாதிரி இடங்க. இந்த இடமெல்லாம் கண்டிப்பாக வந்து சேலம் சிட்டிலேருந்து வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி காட்டு சைடெல்லாம் வேணும் விரும்புவாங்க. அவ்வளோ அருமையான இந்த இடங்க. இதுதான் பஞ்சாயத்து ரோடு சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் நம்ம பஞ்சாயத்து ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டர்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து பக்கத்துலேருந்து பாரு, வெளியிலேருந்து பாரு எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க அந்த மாதிரி இடம் பிடிச்சதுனால தான் இதை வாங்கி இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. இடமெல்லாம் பாருங்கள், பச்சை பசேர்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லேண்டுக்கு முன்னாடி தான் இருக்குது, இந்த விற்பனைக்குள்ள லேண்டுக்கு எத்தாப்புலேயே இந்த மாதிரி இருக்குங்க. இடம் நல்ல இடங்க. கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட நம்பரை கனெக்ட் பண்ணி நேரில் சைட் விசிட்டு பாருங்கள். ஓகே, அனைவருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.